60 அடி பள்ளத்துக்கு அடியில ஒரு நாற்றம் துர்நாற்றம் வீசுது பயங்கரமா அப்படின்னு பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. புர்கா போட்ட ஒரு பெண் அழுகிய நிலையில சடலமா இருந்திருக்காங்க. அப்துல் ஹபீஸ் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் காவல்துறையினருக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில இருந்திருக்கு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அப்துல் ஹபீஸ், தாவியா சுல்தானா, மோனிஷா 3 பேரும் லோகநாயகிய பலவந்தமா low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். சேலம் பள்ளப்பட்டி காவல் நிலையத்துல ஒரு நாள் மகளிர் தங்கும் விடுதியினுடைய பொறுப்பாளரா இருக்கிற பெண் பதறி அடிச்சுட்டு வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன புகார்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய விடுதியில தங்கி இருக்கிற ஒரு டீச்சர், துறையூரை சேர்ந்த ஒரு டீச்சர் காணவில்லை அப்படின்னு புகார் சொல்றாங்க. இந்த டீச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பேர் வந்து லோகநாயகி. இவங்க சேலம் புது பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ஃபியூச்சர் விஷன் அப்படின்ற கோச்சிங் சென்டர்ல டீச்சரா பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இவங்க 3 நாளா காணோம் அப்படின்னும், இவங்க தங்கும் விடுதிக்கும் வரல, அவங்க சொந்த ஊருக்கும் போல அப்படின்னும் இந்த புகார்ல இந்த தங்கும் விடுதியினுடைய பொறுப்பாளரான அந்த பெண் சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு காணாமல் போன பெண்ணை தேடுதல் பணியில காவலர்கள் ஈடுபடுறாங்க. ஒரு நாள் காவலர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஏற்காடு மலைசாலை 60 அடி பள்ளத்துக்கு அடியில ஒரு துர்நாற்றம் வீசுது பயங்கரமா அப்படின்னு. இதற்கு பிறகு என்ன நாற்றம் வருது அப்படின்னு காவலர்கள் அந்த பள்ளத்துக்கு அடியில போய் இறங்கி போய் பார்த்திருக்காங்க. பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. புர்கா போட்ட ஒரு பெண் அழுகிய நிலையில சடலமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு ஐடி கார்டும் இருந்திருக்கு. அந்த ஐடி கார்டு வச்சுதான் இந்த பெண் காணாமல் போன லோகநாயகி அப்படின்றத காவல்துறையினர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதற்கு பிறகு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி லோகநாயகியுடைய போன் ஹிஸ்டரி, போன் கால்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல அப்துல் ஹபீஸ் என்கிற ஒரு நம்பருக்கு வந்து அடிக்கடிக்கு கால் போயிருக்கு. ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க, சில நாட்களா பல நாட்களா. யாரு இந்த அப்துல் ஹபீஸ்னு டவுட் வரும். ஸோ அவரை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க காவல்துறையினர். அந்த அப்துல் ஹபீஸ் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் காவல்துறையினருக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில இருந்திருக்கு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்துல் ஹபீஸ் அப்படின்றவர் பெரம்பலூர்ல இருக்கிற ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவர். இவருக்கும் இறந்து போன லோகநாயகி என்ற பெண்ணுக்கும் 2 வருடங்களுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பழக்கம் வந்து நாளையுடன் என்ன ஆயிருக்கு, காதலா மாறி இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பேசும்போது நம்பர் ஷேர் பண்றது, அப்புறம் கால் பண்ணி 2 பேரும் பேசிக்கிறது, இது மூலமா காதல் ஏற்படுறது. பிறகு 2 பேருமே ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. லாங் ட்ரிப் போறது, இவங்க ரூம் போறது அப்படின்னு ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப்ல ஒரு லவ்வர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதற்கு பிறகு என்ன ஆயிருக்கு, லோகநாயகி என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம லவ் பண்ணிட்டோம் இத்தனை வருஷம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஆபீஸுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ என்னுடைய மதத்திற்கு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கும் லோகநாயகி எந்த தடங்களும் சொல்லாம ஹபீஸுடைய மதத்திற்கு மாறி இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போகும்போது கூட புர்கா அணிஞ்சிட்டு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க நம்ம லோகநாயகி அவர்கள். ஆனாலுமே ஹபீஸ் வந்து லோகநாயகியை திருமணம் செஞ்சிருக்க மறுத்திருக்காங்க. இதனால சந்தேகமான லோகநாயகி என்ன பண்ணிருக்காங்க, ஹபீஸோட போனை செக் பண்ணதுல லோகநாயகி கிட்ட இவர் என்னெல்லாம் பேசினாரோ அது எல்லாத்தையும் மற்ற சில பெண்கள் கிட்டையும் ஹபீஸ் பேசியிருக்காரு. இவர் வந்து லோகநாயகியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதையும் லோகநாயகி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால என்ன பண்ணியிருக்காங்க, எப்பா அவங்க சவகாசமே வேணாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹபீஸ்க்கும் இவங்களுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மீண்டும் ஹபீஸ் வந்து லோகநாயகி கிட்ட கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. பிறகு நேர்ல பார்த்து நான் பண்ணது தப்புமா, நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு திரும்பி பேட்சப்பும் ஆயிருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் லோகநாயகி என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு நான் ஒத்துக்கிட்டேன், ஓகே நம்ம இப்ப திருமணம் பண்ணிக்கலாம், போதும் லவ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இவங்க சும்மா திருமணம் பண்ணிக்கலாம் டார்ச்சர் பண்றாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு ஹபீஸ் என்ன பண்ணியிருக்காரு, இன்ஸ்டாகிராம்ல அவருடைய மற்றொரு காதலியான ஆவடியை சேர்ந்த தாவியா சுல்தானா கிட்ட உதவி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இந்த பொண்ணு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கு, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய தோழியான
விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில நர்சிங் பயிற்சி மாணவியா இருக்கிற மோனிஷா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. மோனிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் ரொம்ப ஆச்சரியத்திற்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட், அஃப்கோர்ஸ் மெடிக்கல் ரிலேட்டடாக அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊசியில அளவுக்கு அதிகமா மயக்க மருந்து எடுத்துக்கும் போது அது விஷமா மாறி உயிர் கொள்ளும். இந்த ஊசியை நம்ம யாருக்காவது போட்டோம்னா அவங்க எப்படி இறந்தாங்கன்றது கூட யாருக்கும் தெரியாது, சந்தேகம் வராது. இதை வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெண் அவங்க இன்னொரு பெண்ணை கொலை பண்றதுக்காக இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேரும் லோகநாயகி பிளான் போட்டாங்க, இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே தெரியாத லோகநாயகி வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு விடுதிக்கு போறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வர வழியில நம்ம அஃபீஸ் உட்கார்ந்து இருந்திருக்காரு. இவங்க பார்த்துருக்கேன், என்ன நீ இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அஃபீஸ் சொல்லியிருக்காரு, நீ தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற, வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அஃபீஸ் கூப்பிட்டுருக்காரு. ஆனா அப்ப கூட லோகநாயகி என்ன சொல்லியிருக்காங்க, இல்லப்பா எனக்கு கையில் அடிபட்டிருக்கு, இப்ப வேணாம், காயெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையாவே நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் விடாமல் வா போலான்னு கூப்பிட்டு, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல, அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், சும்மா ஒரு லாங் டிரைவாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு லோகநாயகியை கூப்பிட்டுட்டு லாங் டிரைவ் போலான்னு போயிருக்காங்க. இவங்க பல இடங்கள்ல சுத்தியும் இருக்காங்க. பிறகு ஒரு 10 மணிக்கு மேல ஏற்காட்டு மலைசாலை வழியா யாருமே இல்லாத டைமா பார்த்து போயிருக்காங்க. அங்க போற வழியில தாவியா சுல்தானாவும் மோனிஷாவும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இத கார்ல போயிட்டு இருக்க அஃபீஸ் பார்த்துட்டு, வாங்க கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கா இருந்தாலும் ஒரு கேள்வி வரும்ல, யார் இவங்க எதுக்கு கார்ல ஏறுறாங்க அப்படின்ற கேள்வி லோகநாயகிக்கும் வந்திருக்கு. அவங்க கேட்டும் இருக்காங்க, யார் இவங்க எதுக்கு கார்ல ஏறுறாங்க இந்த டைம்ல அப்படின்னு. அதுக்கு அஃபீஸ் என்ன சொல்லியிருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கணும், அது சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவங்களுக்கும் எந்த டவுட்டும் வரல. தாவியா சுல்தானாவும் மோனிஷாவும் கார்ல ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் கார் மூவ் ஆகுது. யாருமே இல்லாத மலைசாலையில இருக்கிற அந்த 60 அடி பள்ளத்துக்கு அருகில கார் நிப்பாட்டப்படுது. மோனிஷா ஆக்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா, அவங்க லோகநாயகி கையில இருந்த அடியை பார்த்துட்டு, ஐயோ என்னங்க நீங்க இப்படிலாம் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தா செப்டிக் ஆயிரும், நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகநாயகம் சரி இன்ஜெக்ஷன் தானே, இவங்க நர்சிங் ஸ்டூடெண்ட் வேற, கார்ல போகும்போது எப்படி இருந்தாலும் பேசியிருப்பாங்களா, நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ என்னவோ. சரி அவங்களும் எதுவும் சொல்லலை. இதுக்கு மோனிஷா அவங்களுடைய பேக்ல வச்சிருந்த ஓவர் டோஸ் இன்ஜெக்ஷனை எடுத்து லோகநாயகி கையில போட்டு விட்டுட்டு இருக்காங்க. போட்டதுக்கு அப்புறமே லோகநாயகிக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிருக்கு, மயக்கம் வர மாதிரி. இதை அஃபீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க, இல்லப்பா எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, கார்ல இருந்து 4 பேருமே இறங்கி நடந்து போலாமே நம்ம அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது லோகநாயகிக்கு மயக்கம் ரொம்ப வரவோ சாலை ஓரமா உட்காந்துட்டாங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அப்துல் அஃபீஸ், தாவியா சுல்தானா, மோனிஷா 3 பேரும் லோகநாயகிய பலவந்தமா பிடிச்சி 60 அடி பள்ளத்துல தள்ளி விட்டுட்டாங்க. விழுந்த வேகத்துல பல இடங்கள்ல பலத்த அடி ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு லோகநாயகி சம்பவ இடத்திலே உயர்ந்திருக்காங்க. இதற்கப்புறம் இவங்க செத்து போயிட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லையா, 3 பேருமே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் விசாரணையில அஃபீஸ் சொல்லியிருக்காரு. இப்ப இவங்க 3 பேருமே கைது செய்யப்பட்டு விசாரணையில இருக்காங்க. காவலர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஒரு சோசியல் மீடியா ஆப்லயோ யார்கிட்டயாவது நம்ம பேசுறோம், பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், யார்கிட்டயாவது பேசுறோம்னா யாரை நம்பி நீங்க போறீங்க, ஒரு ஜஸ்ட் அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, சரி தெரிஞ்சிருந்தாலும் கூட நீங்க எப்படி நம்பர் ஷேர் பண்ணுவீங்க, அவங்களை மீட் பண்ணுவீங்க, நைட் எப்படி தனியா போறீங்க அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப தவறு, யாரா இருந்தாலும் சரி இதை தவிர்க்கணும் அப்படின்னு கடுமையா எச்சரிக்கிறாங்க. எனக்கே ஒரு பெண்ணா இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல எந்த பெண்களுக்கும் மட்டும் இல்லாம ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்றதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சோசியல் மீடியா ஆப் மூலமா ஒருத்தவங்க தெரியறதுனால அவங்க கூட பழகி கடைசியில சாகுற நிலைமைக்கு போய் இருந்தும் பல பேர் போறாங்க. நம்ம டெய்லியும் சோசியல் மீடியாலும் சரி நியூஸ்லயும் சரி எவ்வளவு நியூஸ் பார்க்குறோம். அப்படி பார்த்தும் கூட நம்மளும் அந்த தப்பு தான் செய்யறோம் அப்படின்றது ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்றது தெரியல. இந்த செய்தி சம்பவம் குறித்து தொடர்ந்து பேசலாம். இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.